Chennai is something like my favorite. Infrastructure super, road, transport facilities எல்லாமே வந்துட்டு இங்க சென்னை மாதிரி வராது. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீனா தனியா சர்வே பண்ணிக்க தெரியணும் அப்படினாங்க. அது சத்தியமா இங்க இல்ல. எல்லாரும் ரெடியா இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. சென்னை வந்து நாங்க சுத்தி பார்க்கிறதுக்காக மட்டும் தான் வரோம். அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா தான ஒரு போல்ட்னஸ் வரதுக்கு. இங்க ஒரு போல்ட்னஸ் வந்துச்சு. மத்த சிட்டியை விட சென்னை டிஃபரண்ட் தானே எப்பவுமே. இங்க நான் ஃப்ரீடமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு கவிதை எழுத தெரியும்னு எனக்கு இந்த சென்னை தான் காமிச்சிச்சு. நம்மளே நம்ம ஊர்ல வந்து குப்பையை போட்டுட்டு குப்பையா இருக்குது சென்னைன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? உமன்ஸுக்கு எல்லாமே ஈக்குவலா இருந்தாங்க. மத்த ஊர்ல அப்படி இருக்க மாட்டாங்க. சென்னை வந்து ஒரு இட்ஸ் a heaven to live lead life. இவங்கனா இப்படிதான், இவங்கனா அப்படிதான்ட்டு நானா இருக்கிறதே சென்னையில தான். ஒரு ஃபேவரட் ஸ்பாட், சென்னையில போகணும், சென்னையில படிக்கணும், சென்னையில இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ காலேஜ் சேர்ந்துட்ட பிறகு தான் வந்து சென்னையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து சென்னையை ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பேன். So thank you for asking this question. Chennai is something like my favorite. சென்னைன்னு எடுத்துக்கும் போது நம்ம தமிழ்நாடோட ஹெட் அப்படின்னும் போது மற்ற எல்லா ஊர்ல இருந்தும் வந்து இங்கே வராங்க. ஸோ அவங்களோட நாலேஜஸ்னாமும் நம்ம வந்து கெயின் பண்ணலாம்ல, எல்லா பிளேஸ்லேருந்து வரவங்களோட நாலேஜஸ். அப்புறம் நம்ம நாலேஜும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்தியாவில் நிறைய ஊர் பார்த்துருக்கேன். பட் சென்னை மாதிரி ஒரு உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர், ரோடுகள், அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே சென்னை மாதிரி வராது. நல்ல ஊர், நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்சம் பயந்தேன் நம்மளால சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் நான் மேனேஜ் பண்ணேன். பீப்புள்ஸ் யார் பேசினாலும் நல்லா ஸ்மைலி ஃபேஸோட, ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னையில் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நெருக்கம் தான் அதிகமாக இருக்கும். வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மகால் பிடிக்குது, அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சென்னை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக மட்டும் தான் வரோம். சிலது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலான்றதுக்காக மட்டும் தான் வரோம். அதான் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப இவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மூவி சீன்லாம் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. பார்க்குறப்ப இவங்களும் நம்ம ஏரியா மாதிரி தான், நம்மள மாதிரி தான் அந்த மாதிரி ஃபீல். எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இங்கே மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் பக்கம், சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ காலேஜுக்காக இங்கே வந்தேன். காலேஜ்னாலே சென்னையில் படிக்கலாம் ஆசை. ஏன்னா கிராமத்தில் வச்சுக்க அதிகமாக வசதி இருக்காது. சென்னையில் அடிக்கடி பஸ்ஸு, ஒரு நிமிஷம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எந்த பயமும் இல்லாமல் படிக்கலாம். வீட்டிலலாம் டைம் பிரகாரம் போகணும். வில்லேஜில் காலேஜ் வீட்டுக்கு இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். பார்ட் டைமாக செஞ்சு ஒர்க் பண்ணுறானுங்க. ஸோ நிறைய கற்றுக்கலாம், சென்னை மக்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அப்புறம் படிக்கிறதுக்கு வந்து அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் கூட வந்து இங்கே சேர்ப்பாங்க. எஜுகேஷன் விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பூத்து கூட படிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கேயுமே நீங்கள் பொழைச்சிட முடியாது. அதனால் எங்கள் சென்னை தான் த கிரேட்டஸ்ட் சென்னை நான் சொல்வேன். டிஃப்ரெண்ட் தான். மற்ற சிட்டியை விட சென்னை டிஃப்ரெண்ட் தானே எப்போவுமே. மெட்ரோ பிடிச்சிருந்தது. எங்கே இருந்து எங்கே வேணால் போய் பாதர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சென்னை வந்துட்டு மேப்பில் பார்க்கும்போது சின்ன சிட்டின்னு நினச்சேன். பட் நான் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ ரொம்ப பெரிய சிட்டி. சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்க்கு சென்னை வந்து ஒரு இட்ஸ் a heaven to live lead life. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இங்க நிறைய பீப்புளை நம்ம பார்க்கலாம், நிறைய பீப்புளை சந்திக்கலாம், நிறைய லவ் இருக்கும். மோஸ்டா ஒரு பிம்பம் இருக்கும். சென்னைனா வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பா மூவிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். சென்னை இஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க படிக்கணும்னு நினைச்சாலே லிட்ரலி அவ்வளோ லைப்ரரிஸ் இருக்கு, அவ்வளோ புக்ஸ் இருக்கு, ரெஸ்ட் எடுக்க நிறைய பார்க்ஸ் இருக்கு, நிறைய சினிமா தியேட்டர்ஸ். இட்ஸ் சம்திங் லைக் ஃபில்டு வித் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். நாங்கள் பார்க்குறப்போ வித்தியாசமாக இருந்தது. இப்போ எங்கள் பசங்கன்னு வரப்போ அதனுடைய வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது. எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட இதில் லைப்ரரி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், அவ்வளோ புக்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்து அண்ணா லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரிலாம் நிறையா போக நிறையா புக்ஸு என்னோட சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கிது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேல்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க. ஃபீமேல் சைல்டுங்கிறதுனால பார்த்து அவங்களோட சிஸ்டர்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜென்ரேஷன் அதிகமாக மக்கள் அதிகமாகிட்டாங்க. எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்கேற்ற வசதியும் செய்திருக்காங்க. சென்னையை பார்த்துட்டால இனிமேல் நாங்கள் போக முடியாது. ஏன்னா இங்கே எப்படியும் பிழைக்கலாம். ஜஸ்ட் ஒரு IPL மேட்ச் வந்து நம்மளால இங்கே பார்க்க முடியல. சேப்பாக்கத்தில் டிவியில் தான் பார்க்குறோம். அந்த கிரவுண்டை வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு போகிறது ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. பழைய நினைவு சின்னங்கள் நிறையா இருக்குது. இதோ எங்கள் காலேஜ் பிரசிடென்சி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சேப்பாக்கம், மெரினா பீச்சு, ஸோ திருவல்லிக்கேணி நிறையா இருக்குது. சொல்லப்போது ஸ்பென்சர் பிளாசா. நான் முத வந்து போன மால் வந்து ஸ்பென்சர் பிளாசா. ப்ளஸ் வந்து மெட்ரோ வந்தது வந்து இந்த சென்னையில் வந்து ரொம்ப நான் வரவேற்கக்கூடிய விஷயமா நினைக்கிறேன். இங்கே ட்ரெயின் வசதி இருக்குது. எங்கே போனோம்னாலும் நம்ம சென்ட்ரல்லேருந்து போய்க்கலாம். அதே மாதிரி அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்லது தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு நான் ஈரோடுலேருந்து அப்படி இறங்குறேன், உடனே தாம்பரம் பஸ் நிற்கிது. பீப்புள் தான் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல் மைண்டட், எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் தாட்டடு, எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க.
காலேஜ் ஸ்கூலு ஒர்க்கு அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்காங்க. உமன்ஸுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருந்தாங்க. மற்ற ஊரில் அப்படி இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாருமே ஒரு இதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பிஸியாகவே இருப்பாங்க. சென்னை இஸ் ஃபில்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த திங் இஸ் தட் எனக்கு கவிதை எழுத தெரியும்னு எனக்கு இந்த சென்னை தான் காமிச்சிச்சு. லைக் லாஸ்ட் இயர் நான் வந்து சென்னை செலிப்ரேட்க்கு ஐ ரோட் சம் கவிதை. சென்னையை வந்து ரொம்ப பிரமிச்சு நான் எழுதினேன். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் பொல்யூஷன் ஒரு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. கிளீனாகவும் வச்சுக்கணும், சுத்தம் வச்சுக்கணும். நம்மளே நம்ம ஊர்ல வந்து குப்பையை போட்டுட்டு குப்பையா இருக்குது சென்னைன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? குப்பை இல்லாம வச்சுக்கிறது யார் கையில இருக்குது? ஃபர்ஸ்ட் திங் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீனா தனியா சர்வே பண்ணிக்க தெரியணும் அப்படின்னாங்க. அது சத்தியமா இங்க இல்லை. எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. தென் பசங்க எல்லாரும் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அங்க அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருமே நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சி. சென்னையில் இது அந்த தண்ணி வசதி சரியில்லை, இது இல்லை அப்படிலாம் அதெல்லாம் போய் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாமே நல்லா தான் கிடைக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடு வந்து மவுண்ட் ரோடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. வந்து சென்னையில் செட்டில் ஆகணும்னா பெசன் நகரில் செட்டில் ஆகணும், எனக்கு ரொம்ப ஆசை. அவ்வளோவா ட்ராவல் பண்ணல நான். இன்னும் பண்ணதில் மெட்ரோ தான் ஏறணும். மெட்ரோ ரொம்ப எப்படி சொல்கிறது, சிம்பிளாக்குது பீப்புளோட வேலையை. சேலமில் அப்படி இருக்காது. எதுக்காக இருந்தாலும் பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும், இல்லை ஆட்டோவில். பட் மெட்ரோ வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டக்குன்னு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப பெரிய சிட்டியில். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது சென்னையில். இங்கன்னா நம்ம எங்கே ஒரு சின்ன சந்தில் நின்னோம்னா கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்தேன்னா, அண்ணா எப்படிப்பா போகணும் அப்படின்னா அவங்க கொண்டு போய் கூட இறக்கி விட்டுருவாங்க. எனக்கு தெரியலப்பா கொஞ்சம் கொண்டு போய் விடுப்பான்னு ஒரு வயசானவங்க கேட்டாலோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ அப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம சென்னை ஆட்டோஸ் வந்து அது வந்து அடிச்சிக்கவே முடியாது. சென்னை பீப்புள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக. ஆக்சுவலி சென்னை பீப்புள்ஸ் ஆர் ஸோ கைண்ட். ஃபேக்ட் இஸ் தட் அங்கே வந்து வெரி ஈஸிலி ஜட்ஜ்மெண்ட்ஸ். அங்கே வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவாங்க. இவங்கன்னா இப்படிதான், இவங்கன்னா அப்படிதான்ட்டு. நானாக இருக்கிறதே சென்னையில் தான். நான் இப்போ வந்து மனசு வச்சுன்னா நான் மெரினா பீச்சில் போயிட்டு ஓன் கத்தலாம். இங்கே செங்கல்பட்டுலலாம் கத்த முடியாது, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. சென்னை இஸ் தர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட். மற்ற ஊருங்க அப்படியே போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு வினோதமாக பார்த்துட்டு போவாங்க. இங்கே நான் அப்படி எதுவும் பார்க்கல. உண்மைங்க, நான் அப்படி எதுவுமே பார்க்கலங்க. இங்கே வந்து யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே நான் ஃப்ரீடமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க விட மாட்டாங்க. நான் இங்கே இண்டிபெண்ட்டாக இருக்கேன். எந்த அளவுக்கு ஃப்ரீடம்னா எந்த அளவுக்கு சொல்றீங்க? நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஜஸ்ட் நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன் அங்கெல்லாம் கேட்கணும். நான் இப்போ என் மம்மி கிட்ட நான் இங்கே போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த லெவலுக்கு இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னா, ஒரு ஆட்டோக்கார் சொன்னார், ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க வந்து அந்த ஆட்டோலேயே தூங்கிட்டாங்க. இன்டர்வியூ ஏதோ ஊரில் ஏதோ அட்டன் பண்ணிட்டு வந்த டயர்டில் அந்த பொண்ணுக்கு தூங்கிடுச்சுமா என்னோட பின் சீட்டில் படுத்து, எழுப்பாதீங்கன்னு சொல்லி தூங்குதே தவிர இடமும் சொல்லலைன்னு. அவர் ஒரு மிடில் ஏஜ் தான். எழுப்பி பாப்பா எழுந்திருந்தா கூட எழுந்திருக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, சுற்றி அந்த இதை போட்டுட்டு இவர் காவலுக்கு முன்னாலேயே அப்படியே தூங்கிட்டு அந்த பொண்ணு நல்லா தூங்கி எழுந்த பிறகு அதுக்கப்புறமா அதை எழுப்பி போயிட்டு குழாய் போய் எடுத்துகிட்டு வந்து முகம்லாம் கழுவ சொல்லி ப்ரஷ் பண்ணிட்டு நீ எங்கம்மா போகணும்னு கேட்டு அவங்க வீட்டில் சேஃபாக கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொன்னார். அவங்க வீட்டில் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஆட்டோக்கார் இந்த அளவுக்கு எங்கள் பொண்ணை கொண்டாந்து சேர்த்துட்டீங்களேன்னு. அதெல்லாம் இங்கே தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஊர் நம்ம ஊர். சென்னை என்ன விஷயம் நல்லபடியா உங்களை மாத்துச்சு? The first thing is that boldness. அதுதான் என்ன ரொம்ப மாத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது அங்க மிஸ்ஸிங். அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா தானே ஒரு போல்ட்னஸ் வரதுக்கு. இங்க ஒரு போல்ட்னஸ் வந்துச்சு, மாறுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நிஷா, பர்கத்து நிஷா. Thank you.